ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு உப்புமா போர் அடிக்கும்போது இந்த மக்காச்சோள ரவையில் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்க. பாருங்கள், பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பீன்ஸ், கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பில்லை, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கிறேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பெருஞ்சீரகம், பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் வச்சுருந்தேன், அதை தாளிச்சிக்கிறேன். அது கூடயே இந்த மணத்துக்காக 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 4-5 ஒரே ஒரு டம்ளர் தான் செய்கிறேன். பன்சி ரவான்னு சொல்லுவாங்க. இது சோள ரவா. இதில் பூண்டு நிறையா உரித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒரு 4-5, ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தேன். இதில் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். புதினாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லியை மட்டும் எடுத்து வச்சுட்டு தனியாக புதினாவையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம தாளிச்சிட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் உப்புமா செஞ்சு உப்புமா டேஸ்ட்டு பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். கிச்சடி மாதிரி டேஸ்ட்டில் இந்த சோள ரவா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சோள ரவா கொஞ்சம் தண்ணி நம்ம நிறையா வைக்கணும். ஆர்டினரி ரவானா 1:2ன்னு வைப்போம். இதுக்கு நான் 1 டம்ளர் ரவானா 3.5 டம்ளர் தண்ணி வச்சேன். அப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இந்த காய்கறியெல்லாம் நல்லா கொஞ்சம் இந்த வதக்கிறதுலேயே கொஞ்சம் பாதி வெந்துடணுங்க. அது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் வதக்கிட்டு. பாருங்கள், இப்போ அதை தான் நான் வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குங்க. கொஞ்சம் நெய் வேறு போட்டிருக்கோமா, அந்த நெய் மணத்தோடு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா 1 டம்ளர் ரவா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இப்போ திட்டமாக போட்டுக்கிட்டேன். நான் உப்பு போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். இது நான் தக்காளி போடாமல் தாங்க செஞ்சேன். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி தேவையில்லை, நல்லா பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு டம்ளர் ரவா தான் செஞ்சேன். இது என்னென்னா மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் அந்த கலர் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் அது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க. 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த சோள ரவாக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. நல்லா மூடி வச்சுட்டு கொதினா சீக்கிரமாக வெந்துடும். அந்த பீன்ஸ், கேரட் எல்லாமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவாவை போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இது நான் நைட் டிஃபனாக தாங்க பண்ணேன், டின்னருக்கு தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த தொட்டுக்கையும் இதுக்கு தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுட்டேன். எடுத்து நீங்கள் காயை தொட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் தான். அதனால் இந்த 1 டம்ளர் ரவாவை போட்டுட்டு, இது சோள ரவா, பன்சி ரவான்னு சொல்லுவாங்க, அந்த ரவாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள். நல்லா இது மாதிரி சுண்டி வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தண்ணி போகிற வரைக்கும் வச்சுருந்தோம்னா நல்லா வெந்துடும். அழகாக தண்ணியும் சுண்டிடும். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ருசியான சோள ரவா கிச்சடி மாதிரி தாங்க இது. கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இறக்கிடலாம், சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும்.
நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். இதுபோல் இன்னொரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பன்சி ரவா கிச்சடி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி. இது அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம கேசரி மாதிரி நம்ம எதில் போட்டு எடுத்தாலும் அப்படியே கேக் மாதிரி வரும். நான் இது புதினா துவையல் வச்சு சாப்பிட்றேன், புதினா சட்னி.